ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் ட்ரையருடைய ஒர்க்கிங் அண்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் ட்ரையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் சர்க்யூட் யூஸ் பண்ணி காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து கண்டென்சேட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த காற்றுங்கிறது கம்ப்ரஸ்ட் ஏருடைய மாய்ஸ்சர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெஃப்ரிஜரேட் சர்க்யூட் இருக்கும். ரெஃப்ரிஜரேட் சர்க்யூட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதுனா ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். கம்ப்ரஸர் ஒரு கண்டென்சர் எக்ஸ்பென்ஷனோட ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும், விச் மீன்ஸ் எவாபரேட்டர். அதுக்கடுத்து அகைன் அது வந்து சரௌண்டிங் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அகைன் அது வந்து ஒரு லிக்விட் அக்குமுலேட்டருக்கு வரும். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக வந்து லூப்பிங் நடக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மட்டும் நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு பேர் வந்து ப்ரீ கூலர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கம்ப்ரஸர்லேருந்து வர்ற அவுட்லெட் ஏர், விச் மீன்ஸ் ஆஃப்டர் கூலர்லேருந்து வருதுல்ல, ஸோ அந்த ஏர் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, நம்ம வந்து இந்த ப்ரீ கூலரில் இருக்கிற ஷெல்லுக்கு வந்து இன்லெட்டாக கொடுப்போம். அண்ட் ஐ திங்க் யூ நோ அபவுட் த ஷெல் அண்ட் டியூப். திஸ் இஸ் கால்ட் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஷெல்லுடைய இன்லெட் தான் நமக்கு கொடுக்குற ஆஃப்டர் கூலருடைய இன்லெட்டு, விச் மீன்ஸ் கம்ப்ரஸர் அவுட்லெட்டு. தென் இதோடைய அவுட்லெட் ஏர் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இமேஜ் பாருங்க. இதோட அவுட்லெட் ஏர் எங்கே போகும் அப்படின்னா எவாபரேட்டருக்கு போகும். தென் இந்த ஃப்ளோ வந்து எவாபரேட்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் மாய்ஸ்சர் செப்பரேட்டருக்கு போகும். தென் அகைன் இந்த ப்ரீ கூலருடைய டியூபுக்குள்ளே போயிட்டு அகைன் வந்து அவுட்லெட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அகைன் சொல்கிறேன். அதாவது ஆஃப்டர் கூலர்ந்து ஏர் வருது, அந்த ஏர் வந்து ப்ரீ கூலருடைய ஷெல்லுக்கு போகுது. ஸோ ஷெல்லுக்கு போகிறனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இங்கே இருக்கிற ஏர் வந்து ஃப்ளோ ஆகி அகைன் இந்த எவாபரேட்டருக்கு வரும். எவாபரேட்டரில் தான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், விச் மீன்ஸ் நம்மளுடைய ரெஃப்ரிஜரண்ட் வந்து இந்த டியூப்ஸில் வந்து ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நாம் இங்கே எடுத்துக்கூடிய டியூ பாயிண்ட் பார்த்தோம்னா 3 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 3 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏர் இன்லெட் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 40 டிகிரியில் வந்து ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்லெட் ஏரோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகும். அப்படி கம்மியாகக்கூடிய ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இந்த மாய்ஸ்சர் செப்பரேட்டர் வழியாக போயிட்டு அகைன் இந்த டியூப்ஸில் போகும். அப்படி இந்த இடத்துல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ரீச் ஆயிரும் அந்த ஏர். அப்படி அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆனால என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற வாட்டர் வேப்பர் எல்லாமே கண்டென்சேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி கண்டென்சேட் ஆகிற வாட்டர் வந்து இந்த மாய்ஸ்சர் செப்பரேட்டர் வழி வெளியேறிடும். அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா அகைன் இந்த டியூப்ஸ் வழி இந்த ப்ரீ கூலரில் இருக்கிற டியூப்ஸில் என்டர் ஆகி அகைன் அவுட்லெட் ஆயிரும். இதுதான் வந்து சைக்கிள். ஓகேவா? ஸோ இது எதுக்கு ப்ரீ கூலர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் நடக்கும். அதாவது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஹாட் ஏர் வந்து இன்லெட் ஆகும் அண்ட் கோல்ட் ஏர் வந்து அவுட்லெட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஹாட் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற ஏர் வந்து என்டர் ஆகிட்டு, மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற ஏர் வந்து என்டர் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா, இது வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கண்டென்சேட்டில் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இது ட்ரை ஆயிரும். இந்த ட்ரை ஏர் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த கூல் ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹாட் ஏர் வந்து இந்த கூல் ஏரை அகைன் வந்து ஹீட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஸோ இது வந்து ப்ரீ கூலர்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் இந்த கூலான ஏர் வந்து ஹாட் ஏரோட எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இந்த ஹாட் ஏர் 40 டிகிரி செல்சியஸ் ஏருமே வந்து இந்த 3 டிகிரி செல்சியஸ் ஏரில் வந்து டச் ஆகிறனால அகைன் வந்து இது கூல் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால ப்ரீ கூலர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து ரீஹீட்டர்னு சொல்லலாம். ப்ரீ கூலர் ஆர் ரீஹீட்டர். ஏன்னா இந்த கூலிங்கான ஏரை வந்து அகைன் இந்த இன்லெட் 40 டிகிரி ஏர் வந்து அகைன் ஹீட் பண்ணுது, அதனால ரீஹீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஃபார் போத் பர்பஸ். ஓகே, இப்போ வந்து அவுட்லெட் ஏர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதோடைய ஒர்க்கிங் நம்ம வந்து பார்த்துட்டோம், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பட் இதோடைய கால்குலேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 40 டிகிரி ஏர் வந்து என்டர் ஆகுது ஆஃப்டர் கூலர்லேருந்து. அண்ட் அது வந்து 3 டிகிரிக்கு நம்ம டியூ பாயிண்ட் ரீச் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சம் வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேட் ஆகுது. அப்படி கண்டென்சேட் ஆகக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து நம்ம வந்து இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அது நான் ஆல்ரெடி ஷீட் வந்து நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதான் அந்த ஷீட்டு. ஸோ இதில் முக்கியமான டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஏர். சேச்சுரேட்டட் ஏர்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏரை வந்து ஒரு ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணிக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் தான் அதால் ஹோல்டு பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து சேச்சுரேட் ஏர், விச் மீன்ஸ் ஃபுல் ஆயிரும். அப்படி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அன்சாச்சுரேட்டட் ஏருங்கிறது இது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஃபுல் ஆகலைன்னு அர்த்தம். ஒரு பக்கெட் இருக்குன்னா அந்த பக்கெட்ல வந்து வாட்டர் வேப்பர் வந்து இன்னும் ஃபுல் ஆகலை, இன்னும் ஸ்பேஸ் இருக்குது, அதில் இன்னும் நம்ம வாட்டர் வேப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சேச்சுரேட்டட் ஏருங்கிறது பக்கெட் ஃபுல் ஆகி வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுறது.
அன்சாச்சுரேட்டட் ஏருங்கிறது வந்து பக்கெட் இன்னும் ஃபுல் ஆகல, ஆஃப் பக்கெட் தான் இருக்கு, அல்லது 1/4 தான் இருக்குது. அது இன்னும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் பேப்பர் வச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரோட ஏர் ஃப்ளோ ரேட் வேணும். ஆல்ரெடி நம்ம 5000 CFM கம்ப்ரஸர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம ஏர் கம்ப்ரஸர் சைசிங்ல. ஸோ என்ன பண்றேன், அதை வந்து மீட்டர் கியூப் per ஹவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 8495.05 இருக்குது. உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு CFM to மீட்டர் கியூப் per ஹவர் நீங்க சாரி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் நடக்கும். அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க் இதில் நான் கொடுத்துறேன். ஐ ஜஸ்ட் பேஸ்ட் த லிங்க். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் இன்லெட் டெம்பரேச்சர், அதாவது ஆஃப்டர் கூலர் இருந்து வர ஏருடைய இன்லெட் டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரேட்டர் ட்ரையருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம 40 டிகிரி தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் கூலருக்கு. நீங்கள் லாஸ்ட் பார்ட் 5 வீடியோ பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து 40 டிகிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். தென் ஏர் இன்லெட் ஆர் வச்சு இது வந்து 100% தான் நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் அவுட்லெட் டெம்பரேச்சர். அவுட்லெட் டெம்பரேச்சருக்கு ஒன்றுலேருந்து ரெஃப்ரிஜரேட் ஃப்ளோ ஆகுதுல, இந்த டெம்பரேச்சர் தான் யூ கேன் see here. இது வந்து டியூ பாயிண்ட் அப்படிம்பாங்க. 3 டிகிரி நம்ம வந்து டியூ பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிகிரி இதுதான் லீஸ்ட் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருக்கு மீட் ஆகுற வாட்டர் டிராப்லெட்ஸ் வாட்டர் டிராப் இல்லை வாட்டர் வேப்பர் எல்லாமே வாட்டர் டிராப்பாக வந்து கண்டென்சேட் ஆகிடணும். அதான் வந்து நமக்கு ரூல். ஓகேவா? ஸோ 3 டிகிரி நம்ம எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆர்ஹெச்மே வந்து 100% எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் அவுட்லெட் ப்ரெஷர் வந்து நமக்கு வேணும். ஸோ கம்ப்ரஸர் அவுட்லெட் ப்ரெஷருங்கிறது நமக்கு வந்து கம்ப்ரஸரோட ரேட்டடு ப்ரெஷர் வந்து அவங்க மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல 8 பார் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 8 பார்ங்கிறது அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ இந்த வந்து கிலோ பாஸ்கல் போட்டு அப்சல்யூட் போடுற இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் கிலோ பாஸ்கல். ஸோ 800 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது 8 பார் மீனிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏர் டென்சிட்டி வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஏர் டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னா 1.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் வந்து இந்த டென்சிட்டியையும் இந்த ஃப்ரீ ஏர் டெலிவரி இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டு. நாம வந்து மாஸோட தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். பிகாஸ் ஏர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வால்யூம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சில மிஸ்மேட்சான வேல்யூஸ் நமக்கு வரும். ஸோ பட் அதுக்கு பதிலாக வந்து மாஸ் வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த மாஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அந்த டென்சிட்டியை வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிலோகிராம் per ஹவர் வந்து மாஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 10,000 அப்ராக்சிமேட்டாக 10,194 கிலோகிராம் per ஹவர் வந்து ஃப்ளோ ரேட் கிடைக்குது. இவ்வளவு மாஸ் ஆஃப் ஏர் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் ட்ரையரில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இப்போ இவ்வளவு மாஸ் ஏர் ஃப்ளோ ஆகுதுல்ல, அப்போ இந்த மாஸ்ல இந்த ஏர்ல வந்து எவ்வளவு வாட்டர் வேப்பர் இருக்குது அண்ட் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா வேப்பர் ப்ரெஷர் அட் இன்லெட் ஏர் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் நமக்கு என்னது 40 டிகிரி. இந்த டெம்பரேச்சருக்கு நம்ம வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆன்லைன் கால்குலேட்டர் வந்து 40 டிகிரி ஏர் இன்லெட் டெம்பரேச்சர் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100 டிகிரி டைப் பண்ணிக்கோங்க. தென் இப்போ கால்குலேட் கொடுங்க. கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ நமக்கு வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்கு 7383 பாஸ்கல் கிடைச்சிருக்கு. ஐ திங்க் 1000 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 கிலோ பாஸ்கல். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூ வந்து இங்கே 7383 ஸோ 7383 டிவைடட் பை 1000 போட்டிங்க அப்படின்னோம்னா நமக்கு வந்து கிலோ பாஸ்கல் கிடைச்சிடும். ஸோ 7.38 கிலோ பாஸ்கல். ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை கரெக்டாக வேப்பர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, இதை ரெண்டு வேல்யூ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்லெட்டரோட மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் என்ட்ரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதாவது 1 கிலோகிராம் ஆஃப் ட்ரை ஏரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.7 கிராம் ஆஃப் வாட்டர் வேப்பர் கலந்துருக்குது. ஓகேவா? மிக்சிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவுட்லெட் ஏருடைய வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி நமக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் 3 டிகிரி. ஸோ அகைன் இது வந்து ரீசெட் கொடுத்துட்டு இந்த ட்ரைபல் டெம்பரேச்சர் 3 டைப் பண்ணிட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100 டைப் பண்ணிட்டு கால்குலேட் கொடுங்க.
ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் வந்து 758 பாஸ்கல் இருக்கு. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 758 டிவைட் பை 1000 டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.78 கிலோ பாஸ்கல் இருக்குது. ஸோ அகைன் இதே ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்லெட் ஏருடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோன்னு கிடைச்சிடும். விச் மீன்ஸ் 0.5 grams per kilogram ஆஃப் ட்ரை ஏர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா வாட்டர் வேப்பர் என்டரிங் வித் ஏர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து 10,000 கிலோகிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏர் வந்து என்டர் ஆகுது. இப்படி என்டர் ஆகிற ஏர்ல எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இன்லெட் ஏர் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் இதையும் நீங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 59,337 கிராம்ஸ் பர் ஹவர் கிடைச்சிருக்கு. கிராம்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி இதை வந்து 1000 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிலோகிராம்ஸில் கிடைச்சிரும், 6 லிட்டர்ஸில் கிடைச்சிரும். கிலோகிராம்ஸ்ங்கிறது 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 லிட்டர்ஸ். ஸோ நம்ம 59 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து நமக்கு உள்ள என்டர் ஆகுது. ஓகேவா, இந்த 10,000 கிலோகிராம் ஆஃப் ஏர்ல வந்து நமக்கு 59 லிட்டர்ஸ் வாட்டர் என்டர் ஆகுது. அண்ட் வந்து வாட்டர் வந்து வெளில போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வாட்டர் வந்து வாட்டர்னு சொல்ல முடியாது, வாட்டர் வேப்பர் தான் சொல்லணும். ஓகே, வாட்டர் வேப்பர் என்டர் ஆகுது. அடுத்து நம்ம அவுட்லெட்ல எவ்வளவு வாட்டர் வேப்பர் போகுது, விச் மீன்ஸ் நம்ம ட்ரையர்ல இருந்து அவுட்லெட்ல ஏர் போகும்ல, அந்த ஏர்ல எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுலயுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இப்போ அது எவ்வளவு கண்டுபிடிக்கணும், சேம் இதே மாதிரி டிவைடட் பை 1000 போட்டுக்கோங்க. இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் நம்மளுடைய கம்ப்ரஸர் ட்ரையர்ல இருந்து வெளில போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஓவராலா பார்த்தோம்னா எவ்வளவு வாட்டர் தான் நம்மளால கண்டென்சேட் பண்ணப்படுது அப்படின்னா ஸோ இந்த வேல்யூல இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 53 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் வந்து வாட்டரா கண்டென்சேட் ஆகி அவுட்லெட்ல நமக்கு சாரி இந்த வாட்டர் வேப்பர் சாரி வாட்டர் மாய்ஸ்சர் செப்பரேட்டர் மூலமா வெளியேறுது. சாரி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருந்து வெளில வரக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு அப்படின்னா அதுதான் இந்த வேல்யூ. விச் மீன்ஸ் 53 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் கண்டென்சேட் வாட்டர் இஸ் ரிமூவிங் ஃப்ரம் திஸ் காம்போனன்ட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கான கான்செப்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சொல்லிட்டேன். பட் இந்த வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லலை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா அதாவது இந்த 40 டிகிரி செல்சியஸ் ஏர் இருக்குல்ல, ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு வாயு அதாவது ஒரு கேஸ் அல்லது ஒரு வாட்டர் வேப்பர் வந்து ஒரு 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 செலுத்தக்கூடிய ஒரு அழுத்தம், அது செலுத்தக்கூடிய ஒரு அழுத்தம், சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த ப்ரெஷரா வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த 40 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு இன்லெட்ல வரக்கூடிய ஏர் இருக்குல்ல, அந்த ஏர்ல வந்து ஒன்லி வாட்டர் வேப்பர் மட்டும் எவ்வளவு அழுத்தத்தை செலுத்துகிறது, சுத்த தமிழ் சொல்லலாம், இதுதான் மீனிங். ஸோ அந்த அழுத்தம் தான் இந்த 7.38 கிலோ பாஸ் அப்படிங்கிறது. சேம் 3 டிகிரி செல்சியஸ் ஆஃப் அவுட்லெட் ஏர்ல வாட்டர் வேப்பர் அதாவது வாட்டர் நீராவியா, அந்த நீராவிங்கிறது வந்து செலுத்தக்கூடிய ஒரு அழுத்தம் தான் இந்த 0.78 கிலோ பாஸ்கல்ங்கிறது. இதுதான் வேப்பர் ப்ரெஷருக்கான டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்ச கால்குலேஷனு இந்த ஒரு சின்ன ஃபார்முலா அண்ட் சம் வேல்யூஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.